ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பௌஸ் விசாவில் புதுசாக என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் ஆல்ரெடி ஒரு வீடியோ செஞ்சுருக்கிறேன். ஆனால் அதில் இருந்து இப்போ நிறைய மாற்றங்களை வந்து இந்த ஸ்பௌஸ் விசாவில் உணர்ந்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்பௌஸ் விசா சேலரி த்ரெஷ்ஹோல்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையவே டவுட்ஸ் இருந்தது. போன வருஷம் கடைசியிலையும் சரி, இந்த வருஷ தொடக்கத்துலேயும் சரி, வேறு சேலரி ரேஞ்சை வந்து அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருந்தது கவர்மெண்ட். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்க்கமான அப்டேட்ஸ் வந்துட்டுது. நான் அதெல்லாம் ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட்டில் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுன்ற லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்களே போய் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ வாங்க பார்ப்போம். ஓகே, இவ்வளவு நாள் வரையும், அதாவது இந்த 2024ஆம் ஆண்டுக்கு முதல்ல நாங்கள் ஸ்பௌஸ் விசாவில் ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு எங்களோட சேலரி த்ரெஷ்ஹோல்டு வந்து ஒரு அனுவலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்து 18,200 சேலரி எடுத்தால் போதும், நீங்கள் ஒரு ஆளை வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். இதே இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. அதை விளையாண்டு பார்த்தீங்கன்னா 38,700 பவுண்ட்ஸ், ஒரு பெரிய ஜம்பாக இருந்தது. ஸோ இதுக்கு நிறையவே எதிர்ப்புகள் வந்திருந்தது. ஈவன் பிரிட்டிஷ் ஆக்கள் கூட இதுக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருந்தவங்க. ஸோ திரும்ப அதை கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் திரும்ப அதை வந்து குறைச்சிருக்கு. நீங்கள் இப்போ ஏப்ரல் 11ஆம் தேதி 2024க்கு பிறகு ஸ்பௌஸ் விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 29,000 பவுண்ட்ஸ் வந்து சேலரி எடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பௌஸ் விசா ரிக்வயர்மெண்ட், அதாவது ஸ்பௌஸ் விசா அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் என்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்லேயும் வந்து கொஞ்சம் அப்டேட்ஸை வந்து செஞ்சுருக்காங்க. அதையும் பார்ப்போம். இதில் வந்து முதலாவது அப்டேட் எங்களுக்கு பார்ட்னர்ஸ், அதாவது நீங்களோ உங்களோட ஒய்ஃபோ இல்லாட்டி உங்களோட சிவில் பார்ட்னரோ வந்து சேர்ந்திருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஒன்று நீங்கள் வேறு இடத்துல வேலை செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு இடத்துல படிக்கலாம், இல்லாட்டி உங்களோட கல்ச்சரில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இல்லாட்டி ஒரு உங்களோட கல்ச்சரல் வெட்டிங் செய்யாமல் நீங்கள் ஒன்றா இருக்க இயலாது என்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்களுக்காக நீங்கள் ஒன்றா இல்லாட்டி நீங்கள் தாராளமாக ஸ்பௌஸ் விசா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை விட ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதில் கேட்டிருக்கிற சேலரி த்ரெஷ்ஹோல்டு வந்து இல்லை. ஆனால் வந்து நீங்கள் ஸ்டில் உங்களோட சேவிங்ஸை வந்து காட்டலாம். நீங்கள் உங்களோட சேலரி த்ரெஷ்ஹோல்டு வந்து குறைவாக இருக்குது, ஆனால் நீங்கள் ஸ்பௌஸ் விசா அப்ளை பண்ணணுமெண்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 16,000 பவுண்ட்ஸ் வந்து சேவிங்ஸை காட்டியும் நீங்கள் வந்து ஸ்பௌஸ் விசா அப்ளை பண்ணலாம். இதையும் நான் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் போட்டிருக்கிறேன். இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 6 மந்த்ஸுக்கு குறையாமல் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது 6 மந்த்தாக வந்து இந்த காசு 16,000 பவுண்ட்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்திருக்கணும். ஸோ இந்த அப்டேட்டெல்லாம் தான் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்பௌஸ் விசா அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஸ்பௌஸ் விசாவில் இருக்கிறீங்க, அதாவது 2024 ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு முதலே உங்களுக்கு ஸ்பௌஸ் விசா கிடச்சிட்டு நீங்கள் புதுசாக ஸ்பௌஸ் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த புது த்ரெஷ்ஹோல்டு எல்லாம் வந்து அப்ளை ஆகாது. நீங்கள் வந்து 18,200 நீங்களும் உங்களோட பார்ட்னரோ இல்லாட்டி 2 பேரும் சேர்ந்தோ 18,200 பவுண்ட்ஸ் கம்பைன்ட் இன்கம் காட்டினா போதும், நீங்கள் உங்களோட ஸ்பௌஸ் விசாவை ரினியூ பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் ஏழுமான அளவுக்கு உங்களை எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நான் விசா சம்பந்தமாக, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசா, PSW இப்படி நிறைய வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. UK லைஃப் ஸ்டைல் அண்ட் விசா ப்ராசஸில் நீங்கள் அப்டேட்டடாக இருங்க. பை ஃபார் நவ்.